வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பீஃப் பார்த்திங்கன்னா கழுவிட்டு மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க. முக்கால் பாகத்துக்கு மேலே வெந்துடுச்சு. வேக வச்சு எடுத்துட்டேன். சும்மா மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் இதில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல, அதுக்கு அளந்து ஊற்றிக்கலாம், கீழே கொட்டிட வேணாம். நான் இந்த கிளாஸில் பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் இதில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய், நல்லெண்ணெய், நெய்யும் தேவைக்கேற்ற அளவுக்கு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, புளிப்பில்லாத தயிர், கொஞ்சம் கெட்டி தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிப்புக்கு பட்டை, அன்னாச்சி மொக்கு, கிராம்பு, இந்த கடல் பாசி, ஜாதி பத்திரி, இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம், பிரிஞ்சலை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைஸ் நான் ஊற வைக்கலை. இது நெய்யில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கழுவிட்டு நெய்யில் போட்டு அரிசி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னே நம்ம போய் தாளிப்பை போட்டு வெங்காயத்தை வதக்கணும். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். பாருங்கள், குக்கர் கழுவி வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஊற வைக்கலை. நான் ஆர்டினரி ரைஸாக இருந்தால் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நான் இது பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 2 தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் ஆர்டினரி ரைஸாக இருந்தால் 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற வச்சிங்கன்னா 2.5 ஊற்றினா போதும். ஊற வைக்கலைன்னா 3 ஊற்றலாம். ஆர்டினரி ரைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லெண்ணெய் போதும், ஒரு 2 ஸ்பூனு. ஏன்னா இந்த பீஃப்லேயே கொஞ்சம் எண்ணெய் வரும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன் நல்லெண்ணெய். இன்னும் நெய் வேறு கொஞ்சம் போடுவேன்னா, அதனால் 2 ஸ்பூனே போதும்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். 1 ஸ்பூன் நெய் பத்தாது, நான் வேறு ரைஸ் ஃப்ரை பண்ண நெய் போடுவேன். அதனால் இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்குவோம். தாளிப்பு, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, கடல் பாசி. இந்த ஒரு இலை 2ஆக கட் பண்ணி போடுறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. வதங்கினானா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் 3/4 பாகம் வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாத்தூளும் போடுறதுனால ஒரு 7 பச்சை மிளகாய். இந்த மிளகா காரம் உரைக்காது, அதனால் ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது சில்லி எவ்வளோ காரம் உரைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் கறி மசாலா போட்டுறோம், அதனால் அது பார்த்து தேவையான அளவு போடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்கிறதுலையே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும். ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்.
2 ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு வாசனை அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இந்த பச்சை ஸ்மெல் போனதும் நீங்கள் இந்த கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கணும். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி போட்டது என்ன பண்ணுறீங்க, மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா முதலே பாதி எடுத்து போட்டேன், 1 ஸ்பூன் வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் அளவாக தான் இதில் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக செக் பண்ணிக்குவோம் இதுக்கும் தண்ணி ஊற்றிட்டு. இது பார்த்திங்கன்னா கறி மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். மட்டன் மசாலா எடுத்து வைக்க மறந்துட்டேன் காட்டும்போது, இப்போது அது போடுறேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கறி மசாலாவும் மட்டன் மசாலா தான் போட்டிருக்கேன், பிரியாணி மசாலா போடல. நல்லா வதங்கணும், பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இந்த கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுருவோம். இது கூட இதை போட்டதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தயிரை போட்டிங்கன்னா அது வதங்கிறதுக்கு கரெக்டாக இதாக இருக்கும். தண்ணி சேர்க்க வேணாம், தயிரை போட்டுக்குவோம். அந்த தண்ணி போட்டதும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாக இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆயிடுச்சு இல்லை, அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பொடி மசாலா பொடியெல்லாம் போட்டது அடியில் பிடிச்சிக்கும், அடி பிடிச்சிக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தால். இப்போ இது கொஞ்ச நேரம் இப்படியே வதங்கணுங்க நல்லா. அதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் அரிசி கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். அரிசி வறுத்து வச்சுக்குவோம். நல்லா வதங்கிட்டே இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் நெய் போட்டிருக்கேன் கடையில். இந்த ரைஸ் கழுவி வச்சுருக்கேன், அதை வறுத்து வச்சுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ரைஸ் நெய்யிலையே வறுத்து போடுறோன்னா உதிரியாக வரணுங்கிறதுக்காக, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும் உதிரியாக. நல்லா தண்ணியை கழுவின தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு போடுங்க. ஊற வச்சு பண்ணிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணும். நான் ஊற வைக்கல, அதனால் 2 டம்ளர் ஊற்ற போகிறேன் 1 கிளாஸ் அரிசிக்கு. அந்த மட்டன் வெந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா குக்கரில், அதை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி அப்புறமா ஊற்றுங்க. அதை ஹாட் வாட்டரை ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுக்கும் போது மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி பீஃபில் பண்ணுறேன், நீங்கள் மட்டனில் வேணாலும் செய்யலாம். இதே சேம் மெத்தட் மட்டனும் செஞ்சுக்கலாம், அதுவும் பண்ணலாம். ஆனால் எனக்கு அந்த மட்டன் பிரியாணியை விட இந்த பீஃபில் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல சுவையாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் பீஃப் சுக்கா போட்டிருந்தேன், அதுக்கே நல்லா எல்லோரும் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருமே ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுவீங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் அடுப்பு. இதுக்குள்ளே இருந்தாண்டா கொஞ்சம் கலரை விட்டுக்குவோம். இதுவும் நல்லா வதங்கிச்சு. இதை கொஞ்சம் அடுப்பு சிம் பண்ணிக்குவோம், ஏன்னா அரிசி எடுத்து போடணும். அந்த கறி இப்போ சேர்த்துக்குவோம்.
குக்கர்லேருந்து. தண்ணியை விட்டுட்டு கறியை மட்டும் போடணும். நீங்கள் தண்ணியோட போட வேணாம். இந்த சைடு ரைஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். வதங்கினது போதும். ஒரு 2 நிமிஷம் தான் வதங்கியிருக்கோம் ரைஸு, அவ்வளோதான். இப்போ இந்த கறி நம்ம வேக வச்சுருக்க கறியை மட்டனை இதில் மசாலாவில் போடுவோம். ரொம்ப சீக்கிரத்துலேயும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. இப்போ இதில் இருக்கு இல்லைங்களா தண்ணி, இது மட்டும் இந்த தண்ணி தான். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து கிளாஸில் ஊற்றுறேன். நம்ம கிளாஸில் தானே அரிசி எடுத்த அளவுக்கு கிளாஸ் தான். 1 கிளாஸு, 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். நான் இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன். 2, 3, இன்னொரு கிளாஸ் ஊற்றலாம். தண்ணி எடுத்துகிட்டு வரேன். நாலு பாஸ்மதி ரைஸுக்கு 4ங்க. நீங்கள் ஆர்டினரி ரைஸ் வந்து ஊற வச்சு போட்டிங்கன்னா 2.5 ஊற்றுங்க. ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா 3 ஊற்றுங்க. 3 கிளாஸ், 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆர்டினரி ரைஸாக இருந்தால். இது நான் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஊற வைக்காமல் அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ரைஸ் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா 1.5 தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 7-8 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஒவ்வொருத்தர் ஊற வைக்காமல் ஃப்ரை பண்ணால் உடஞ்சி போதுமாங்க. பாருங்கள், நான் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், முழுசாவே தான் இருக்குது. கழுவி தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா முழுசாவே தான் இருக்குது. அது நம்ம செலெக்ஷன் பண்ணுற ரைஸை பொறுத்து கூட இருக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். இதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் ரைஸ் போடும்போது நமக்கு ரைஸ் அப்புன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி இடத்துல செக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போட்டு வேகும்போது சரியாக போகும். நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம செக் பண்ணிவிட்டு ரைஸ் கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை நான் இதில் கொட்டிக்கிறேன். நல்லா படிச்சு போட்டுக்கிறேன். தயிர் ஊற்றின கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம். விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் சிம்மில் வைங்க, போதும், வெந்துடும். நான் இப்போ இது விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பீஃப் பிரியாணி சூடாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஏற்கனவே பீஃப் சுக்கா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.